Welcome viewers, welcome students. This is direct and indirect speech. In previous session, we learned interrogative sentences with do verbs, changing indirect speech to direct speech. In this session, we are going to learn interrogative sentences with be verbs, have verbs and modals. இந்த செஷன்ல வினா வாக்கியத்துல be verb, have verbs, models இது எவ்வாறு indirect to directல change பண்ணலாம்ன்றத பார்ப்போம். From this indirect to direct speech in interrogative sentences, especially WH type. இந்த WH typeல வந்து நம்ம be verbs, have verbs, models. இதனுடைய indirect speech structure பாருங்க. Indirect speech என்ன structure? Speaker, reporting verb, listener, WH question word, subject, auxiliary verb and main verb. இது வந்து indirectல இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கன்ஜெக்ஷன் பார்க்குறோம், அந்த கன்ஜெக்ஷன் அப்படின்னு WH அது ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த WHக்கு முன்னாடி இருக்கிற வாக்கியம் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம், WHக்கு பின்னாடி இருக்கிறது ரிப்போர்ட்டட் ஃபார்ம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் வழக்கமாக பார்க்கறது நம்ம ஈஸியாக செய்ய முடியும். இங்கே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்து டைரக்ட் ஸ்பீச் மாற்றக்கூடிய ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வெர்ப், லிசனர், WH இது வந்து கன்ஜெக்ஷன், சப்ஜெக்ட், ஆக்சிலரி வெர்ப், மெயின் வெர்ப். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நவனி ஆஸ்க்டு ஹிம், ஆஸ்க்டு அப்படின்னு ரிப்போர்ட்டிங் வெர்ப், when அப்படின்றது வந்து கன்ஜெக்ஷன், he சப்ஜெக்ட், would ஆக்சிலரி வெர்ப், கம்ப்ளீட் மெயின் வெர்ப், his work அப்படின்றது ஆப்ஜெக்ட். இப்போ நவனி ஆஸ்க்டு ஹிம் when he would complete his work. இல்லை என்ன அப்படின்னா முக்கியம் பார்க்கும்பொழுது நம்ம இந்த when அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், கன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த வென்னுக்கு முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறதும் ரிப்போர்ட்டிங் வெர்ப், ரிப்போர்ட்டட் வெர்ப். இதில் இருக்கிற அந்த when அப்படின்றத கொஸ்டின் வேர்டா மாற்றிக்கிறோம். அந்த கொஸ்டின் வேர்டா மாற்றும் பொழுது அந்த W வந்து கேபிட்டல் ஆகிடும். he would இருக்கு இல்லையா, அந்த he would இன்வர்ஸ் would he அப்படின்னு நம்ம will you மாற்றிக்கிறோம். அது எப்படி யூ மாற்றுன்றது நெக்ஸ்ட் பார்ப்போம். இதனுடைய டைரக்ட் ஸ்பீச் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸ்பீக்கிங், ரிப்போர்ட்டிங் வெர்ப், ரிப்போர்ட்டிங் வெர்ப் ஆஸ்க்டு அப்படின்றத செட் மாற்றிக்கிறோம். ஆக ஸ்பீக்கர், லிசனர் மாறாது. ஸோ நவனி செட் டு ஹிம் when will you complete your work, when will you complete your work. அந்த you and your அது வந்து ப்ரொனவுன் சேஞ்சிங். அந்த ப்ரொனவுன் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றது பல முறை பார்த்துருக்கோம். ஏன்னா he அப்படின்றது வந்து லிசனர் குறிக்கிறதுனால என்ன செய்யணும், நம்ம யூவா மாத்திக்கிறோம். his அப்படின்றதும் லிசனர் குறிக்கிறதுனால யுவர் மாத்திக்கிறோம். லிசனர் குறிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நம்ம யுவர் அப்படி மாத்திக்கிறோம். நம்ம அப்படி பார்க்கும்பொழுது நவனி செட் டு ஹிம் when will you complete your work. இப்போ இன்டைரக்ட் டேட்டா மாற்றும் பொழுது ஆக்சிலரி வெர்ப் வைஸா நம்ம எப்படி சேஞ்ச் பார்ப்போம். முதல்ல வியர் பார்ப்போம், அப்புறம் ஹேவ் எப்படி சேஞ்ச் பண்றது, அப்புறம் மாடல்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றது அந்த ஆக்சிலரி வைஸ் நம்ம பார்ப்போம். நம்ம நம்பர் 1, நிர்திக் ஆஸ்க்ஸ் மீ ஹவ் ஐ am. நிர்திக் ஆஸ்க்ஸ் மீ ஹவ் ஐ am. இதுல என்ன செய்யணும், வெர்ப் பார்த்தோம்னா ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து ஆஸ்க்ஸ் இருக்கு, அதை சேஸ்ன்னு மாத்திக்கிறோம். ரிப்போர்ட்டட் வெர்ப் அது ஆம் இருக்கு, ஓகேவா. அந்த ஆம் நம்ம மாற்றக்கூடாது. அந்த ஆம் அப்படின்றத அதே ப்ரெசன்ட் ஃபார்ம்ல மாத்திக்கிறோம். ஆம்ன்றது ஏன் அப்படியே மாற்றக்கூடாது அப்படின்னா, ரிப்போர்ட்டிங் வெர்ப் எப்பயுமே ப்ரெசன்ட் இருந்தது அப்படின்னா ரிப்போர்ட்டட் வெர்பை அந்த ஃபார்ம்லேயே கொண்டு வந்துடணும். அது வேற ஃபார்மில் மாற்றக்கூடாது. வேற ஃபார்ம்னா என்னது, பாஸ்ட் டென்ஸ் ஆகவோ இல்லை வேற ஏதாவது மாற்றக்கூடாது. அப்போ ஆம்னுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆம் அப்படியே வரும். ஆனால் என்ன சப்ஜெக்ட் பாருங்க, இங்கே நம்ம நிர்திக் ஆஸ்க்ஸ் மீ ஹவ் ஐ am, ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது ஐன்றது ஸ்பீக்கரை குறிக்குதா லிசனரை குறிக்குதான்னு பார்க்குறோம். ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா லிசனர் தான் மீ ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ மீ ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கிறதுனால ஐன்றது லிசனரை குறிக்குது, அதை யூ மாற்றிக்கிறோம். எப்படி யூ மாற்ற தெரியுதா உங்களுக்கு. அப்போ ஹவ் யூ அப்படின்னா மத்தியில் நம்ம வந்து ஒரு ஆக்சிலரி கொண்டு வரோம், அது ஆர். ஹவ் ஆர் யூ. ஹவ் ஆமைன்னு வராது, ஒரு யூக்கு ஆம் வராது. ஆம் அப்படியே போட்டோம்னா என்ன வரும், ஹவ் ஆம் யூ வருமா, வராது. அதனால யூக்குரிய ஆக்சிலரி பி வெர்ப் வந்து ஆர். அப்போ ஹவ் ஆர் யூ. செகண்ட் பாருங்க, நயனிதா ஆஸ்க்ஸ் ஹிம் whom he was selecting. நயனிதா ஆஸ்க்ஸ் அப்படின்றத சேஸ்ட் மாத்திக்கிறோம். இங்க இருக்கிற வெர்ப் வந்து வாஸ். அந்த வாஸ் என்ன டென்ஸ்ல இருக்கு, பாஸ்ட் வெர்பில் இருக்கு. ஸோ பாஸ்ட் வெர்பில் இருக்கிற
அந்த வாஸ் அப்படின்ற அதே பாஸ்ட் ஃபார்மில் தான் கொண்டு வரணும். அது ப்ரெசன்ட் ஃபார்மில் கொண்டு வரக்கூடாது. அதே அப்படியே கொண்டு வரணும். ஏன் என்ன காரணம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஒரு ப்ரெசன்ட் இருக்கு. ரிப்போர்ட் ப்ரெசன்ட் இருக்கிறதுனால ரிப்போர்ட்டட் என்ன ஃபார்மில் இருக்கோ அதே ஃபார்மில் மாற்றிக்கிறோம். அப்போ வாஸ் வந்து அதே ஃபார்மில் அப்படியே வந்துடும். இப்போ சப்ஜெக்டை பாருங்க. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நவனிதா ஆஸ்க்ஸ் ஹிம் whom he இருக்கு சப்ஜெக்ட். he வந்து தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் ஆன் பால். அப்போ தேர்ட் பர்சன் ஆன் பால்ன்றது ஸ்பீக்கரா லிசனரா பாருங்க. லிசனர். அப்போ வந்து என்ன வரும் யூன்னு மாற்றிக்கிறோம். அப்போ யூக்கு என்ன அப்படின்னா நம்ம பாஸ்ட் வாஸ். அப்போ வாஸுக்கு யூ அப்படியே வருமா? வராது. அப்போ வேர் அது பாஸ் ஃபார்ம் வேர் மாற்றிக்கிறோம். எப்படி ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆர் அது பாஸ் ஃபார்ம் வேர். அப்போ whom were you செலக்டிங். இதில் என்ன அப்படின்னா வந்து அப்போ who was you வராது. whom was you வராது. whom were you செலக்டிங். அடுத்து பி வர்ப்ல வந்து நம்ம ரிப்போர்ட்டிங் வர்பு பாஸ்ட் வந்து எப்படி மாத்துறது. தேர்ட், ஐ ஆஸ்க்டு ஹர் why she was following me. why அப்படின்றது கன்ஜெக்ஷன். வைக்கு முன்னாடி இருக்கிற ஆஸ்க்டு அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வர்ப். அது செட்டுவா மாத்திக்கிறோம். வைக்கு அடுத்து இருக்கிறது ரிப்போர்ட்டட் வர்பை வந்து வாஸ் பாஸ்டன்ஸ். இப்போ இங்க இந்த வாஸ் வந்து மாறும். ஏன் மாறும் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஒரு பாஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது ரிப்போர்ட்டட் வர்பு அந்த பாஸ்டன்ஸை ப்ரெசண்டா மாத்திக்கணும். இப்போ வாஸ் என்ன ப்ரெசன்டென்ஸ் ஈஸ். பி வர்புல என்னென்ன ப்ரெசன்ட் வர்பு இருக்கு? ஈஸ்ன்றது ப்ரெசன்ட் வர்பு, ஆம் அப்படின்றது ப்ரெசன்ட் வர்பு, ஆர் அப்படின்றது ப்ரெசன்ட் வர்பு. இதை மூணு ஏதோ ஒன்று மாத்திக்கலாம். எப்படி மாற்ற முடியும்? அங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அக்கார்டிங் டு சப்ஜெக்ட் நம்ம அந்த ஈஸா ஆரா ஆமான்னு பார்க்கலாம். என்ன சப்ஜெக்ட் பாருங்க. அந்த ஐ ஆஸ்க்டு ஹர் why she was. she into சப்ஜெக்ட். she தேர்ட் பர்சன் ஃபெமினைன் ஜெண்டர் பெண்பால். அப்போ ஸ்பீக்கர் வந்து பெண்பாலா இருக்கா இல்ல லிசனர் பெண்பாலா இருக்கா? அப்ப லிசனர் வந்து நேரடியா ஹெர் அப்படின்ற பெண்பால் இருக்கனால வந்து நம்ம ஷி அப்படி லிசனர் குறிக்கும். அதனால யூன் மாத்திக்கிறோம். யூன் மாத்தும் போது யூக்கு என்ன வரும்? ஈஸ் வருமா, ஆம் வருமா, ஆர் வருமா? ஆர் தான் வரும். அப்போ why are you following me. மீ ஏன் அப்படியே போட்டுக்கிட்டோம்? காரணம் என்ன? ஐ ஆஸ்க்டு ஹர் why she was following me. மீ அப்படியே வச்சு பாருங்க. என்ன ரீசன்? மீ என்ன பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சன். அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஸ்பீக்கரை குறிக்குமா லிசனர் குறிக்குமா? ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கர் இருக்கனால ஸ்பீக்கரை குறிக்கும். அதனால ஸ்பீக்கரை குறிச்சா ஐ போடணும், மை போடணும், மீ போடணும். அப்போ மீ அப்படியே போட்டுக்கலாம். மீ வந்து அப்ஜெக்டிவா இருக்கனால அப்ஜெக்டிவ் மீ போட்டுக்கிறோம். அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஐ செட் டு ஹர் வை ஆர் யூ ஃபாலோயிங் மீ. ஃபோர்த் பாருங்க. நித்யன் ஆஸ்க்டு ஹர் வை ஷி ஹேட் பீன் ஆங்கிரி த ப்ரீவியஸ் டே. வை அப்படின்றது கன்ஜெக்ஷன். வை முன்னாடி இருக்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பு வந்து ஆஸ்க்டு செட்டுன்னு மாத்திக்கிறோம். ஒய்க்கு அடுத்து இருக்கிற ரிப்போர்ட்டட் வர்பு வந்து ஹேட் பீன் இருக்கு. ஹேட் பீன் இருந்தாவே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஹேட் பீன் அப்படின்ற பொழுது என்ன ஆக்சிலரி போட போறோம்? ஒரு பாஸ்ட் டென்ஸா போட போறோம். இப்போ பாருங்க, பாஸ்ட் வர்பு வந்து ஆஸ்க்டு வந்து செட்டுன்னு மாத்திக்கிட்டோம். ரிப்போர்ட்டட் வர்பு ஹேட் பீன் இருக்கு. இந்த ஹேட் பீன் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கிற இந்த வெர்பை நம்ம வந்து என்ன செய்வோம்? நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல மாத்திக்கணும். இதை விதி பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கிறத பாஸ்ட் டென்ஸா மாத்திக்கிறோம். பீன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பீன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதனுடைய பாஸ்ட் வெர்ப் என்ன வரும்? வேர் வரும். வேர் வரலாம், வாஸ் வரலாம். ரெண்டு ஏதோ வரலாம். வாரும் வேர் வரலாம். வாஸ் வேர் எப்படி வரும் அப்படின்னா அங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் ஏற்றாது போல வாஸ் போடலாம், வேர் போடலாம். என்ன சப்ஜெக்ட் பாருங்க. நித்யன் ஆஸ்க்டு ஹேர் வை ஷீ இருக்கு. அப்ப ஷீயும் இங்க வந்து ஹேர் யாரை குறிக்குது? லிசனை குறிக்குது. அதனால என்ன யூன்னு மாத்திக்கிறோம். அப்போ பாஸ்ட் டென்ஸ் வாஸ் வருமா, வேர் வருமா? யூக்கு வேர் தான் வரும். வை வேர் யூ ஆங்கிரி எஸ்டர்டே. எஸ்டர்டே எங்கிருந்து வந்தது? இந்த ப்ரீவியஸ் டே அப்படின்ற எஸ்டர்டே மாத்திக்கிறோம். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும் பாருங்க. நித்யன் செட் டு ஹர் வை வேர் யூ ஆங்கிரி எஸ்டர்டே. இதை நம்ம வந்து டென்ஸ் மாற்றும் போது கேர்ஃபுல்லா மாற்றணும், கன்ஃபியூஸ் எல்லாம் மாத்திக்கணும். ஏன்னா இங்க வந்து ரிப்போர்ட்டிங் ஒரு பாசன்ஸ் இருக்கிறதுனால நாம இங்க இருக்கிற ரிப்போர்ட்டட் வெர்பை நம்ம மாத்தி ஆகணும். அடுத்து பார்க்கறது ஹேவ் வெர்பு. ஹேவ் வெர்புல நம்பர் 1 பாருங்க. நடேஷ் ஆஸ்க்ஸ் ஹர் ஹவு ஷி ஹேஸ் அரைவ்டு தேர். இங்க ஹவுன்றது கன்ஜெக்ஷன். ஹவுக்கு முன்னாடி இருக்கிற ஆஸ்க்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட்டிங் வெர்பு அதை சேஸ்டுன்னு மாத்திக்கிறோம். ஹவு ஷி ஹேஸ் அரைவ்டு. இங்க ஹேஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேஸ் அரைவ்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதை எந்த சேஞ்சே பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸே கொண்டு வந்துடுறோம். ஏன்னா ரிப்போர்ட்டிங் வெர்பு நம்ம ப்ரெசன்ட் இருக்கிறதுனால ரிப்போர்ட்டட் வெர்பு என்ன ஃபார்மில் இருக்கும் அதே ஃபார்ம். என்ன ஃபார்ம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது அப்படியே போட்டுக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா
has arrived அப்படின்றது has arrived போட்டுக்கலாம். இப்போ சப்ஜெக்ட் பாருங்க. நடேஷ் asks her how she has. she யாரை குறிக்குது? லிசனர் ஹேரை குறிக்குது. அப்போ என்ன செய்யணும், நம்ம யூவா மாற்றிக்கலாம். யூ. அப்போ she வந்து யூவா மாறிடும். she has இன்வர்ஸ் மாற்றிக்கணும்னா have you மாறும். have you. யூக்கு has வராது. has என்றது எதுக்கு வரும் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். she என்று தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால has வருது. she வந்து யூவா மாறுது. செகண்ட் பர்சனாக மாறினால என்ன செய்கிறோம், அதை have போட்டுக்கிறோம். அப்போ how have you arrived here. th there அப்படின்றது ஹியராக மாறும். THRE there அப்படின்றது இங்கே ஹியராக மாறும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? நடேஷ் says to her how have you arrived here. செகண்ட் பாருங்க. நிலன்யா asks me whom I had blamed. whom அப்படின்றது கன்ஜெக்ஷன். whomக்கு முன்னாடி இருக்கிற asks அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வெர்பு says to மாறும். எப்போ had blamed அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை மாற்றக்கூடாது, நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே போகணும். என்ன காரணம் அப்படின்னா says to ரிப்போர்ட்டிங் ஒரு ப்ரெசென்ட் வரதுனால ரிப்போர்ட்டட் ஃபார்ம் வந்து என்ன ஃபார்மில் இருக்கோ அதே ஃபார்மில், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக போடுறோம், அப்படியே போட்டுக்கிறோம். had blamed மாற்றக்கூடாது. அதான் போட்டோம்னா அப்போது சப்ஜெக்ட் என்ன வரும் பாருங்கள். சப்ஜெக்ட் நிலன்யா asks me whom I சப்ஜெக்ட், I ஃபர்ஸ்ட் பர்சன். அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிக்குமா லிசனரை குறிக்குமா? ஃபர்ஸ்ட் பர்சன் கண்டிப்பாக வந்து ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை. அப்போ எது ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்குது? லிசனர் இருக்கிறதுனால அது யூவை மாற்றிக்கிறோம். அப்படி மாற்றினோம்னா ஹேட் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக வரும். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் ஹேடு தான், தேர்ட் பர்சனுக்கும் ஹேடு தான், எல்லாம் அது வந்து சந்தேகமே இல்லை. இது செகண்ட் பர்சன் ஹேட் அப்படியே போட்டுக்கலாம். whom had you blamed. இப்போ என்ன ஆன்சர் என்ன? அப்போது நிலன்யா says to me whom had you blamed. தேர்ட் பாருங்க. I asked நர்த்தனா why he hadn't helped her. இதில் why அப்படின்றது கன்ஜெக்ஷன், yக்கு முன்னாடி இருக்கிற asked அப்படின்றது செட்டுவாக மாற்றிக்கலாம். அப்போது yக்கு அடுத்து இருக்கிற சப்ஜெக்ட் he அப்படின்றது யாரை குறித்து பாருங்க. he அப்படின்றது யாரை குறித்துன்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி, வெர்ப் என்னன்னு பாருங்க. hadn't helped. இந்த hadn't helped என்ன செய்யணும், அப்படியே போடக்கூடாது. ஏன் அப்படியே போடக்கூடாது அப்படின்னா இங்கே ரிப்போர்ட்டிங் ஒரு பாசன்ஸில் இருக்குது, அதனால அந்த hadn't helped என்றது ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கிறோம். hadn't helped அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றிக்கலாம். hasn't helped அல்லது haven't helped. hasn't போடலாம், haven't போடலாம். ஏன் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி haven't போடலாம், hasn't போடலாம். சரி, இங்கே என்ன சப்ஜெக்ட் பார்ப்போமா? ஐ ஆஸ்க் நடத்தினா why he சப்ஜெக்ட் வருது. அந்த he வந்து ஸ்பீக்கரை குறிக்குதா லிசனரை குறிக்குதா? அதாவது he என்று தேர்ட் பர்சன் ஆன் பால். அந்த தேர்ட் பர்சன் ஆன் பால் அப்படின்றது ஸ்பீக்கரா லிசனரா? ஸ்பீக்கர் என்னது ஃபர்ஸ்ட் பர்சன், லிசனர் நர்த்தனா அப்படின்ற தேர்ட் பர்சன் பென் பால். அப்போ ஹீன்றது ஸ்பீக்கரும் குறிக்கிறது இல்லை, லிசனரும் குறிக்கிறது இல்லை, அதனால ஹீ அப்படியே போட்டுக்கலாம். சேஞ்சஸ் ஏன்னா ரெண்டுமே குறிக்காத போது அப்படியே போட்டுக்கலாம், ஹீ அப்படியே போட்டுக்கலாம். அப்போ ஹீ வந்தது அப்படின்னா ஹேவன்ட் வராது, ஹேசன்ட் தான் வரும். அப்போ வை ஹேசன்ட் ஹீ ஹெல்ப் யூ. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹேட் வந்ததுன்னா டிட் வரும்னு இருக்க சொல்லியிருக்கேன். ஹேட் வந்ததுன்னா டிட், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிட்டு நடத்தும் போது ஹேட் வந்து டிட் போடுங்க அப்படியும் வரலாம். அப்போ என்ன வரும் பாருங்கள், ஹேடன்ட் அப்படின்றத டெடின்ட் போட்டோம் அப்படின்னா ஹெல்ப்டுன்றது ஹெல்ப்னு மாறி போயிடும். அப்போ வை டிடன்ட் ஹீ ஹெல்ப் யூ, வை டிடன்ட் ஹீ ஹெல்ப் யூ, ரெண்டுமே சரியான ஆன்சர். அங்கே அட்வர்ப் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அட்வர்ப் எதுவும் கொடுக்கல. அட்வர்ப் வந்து எஸ்டர்டேன்னு கொடுத்தாங்க அப்படின்னா டிடன்ட் தான் வரும். இல்லை எட்டு அல்லது வந்து சோஃபார் ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஹேசன் போடலாம். அட்வர்பு ஏற்றது போல் ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஐ செட்டு நடத்தினா வை ஹேசன்ட் ஹீ ஹெல்ப் யூ, அப்படி இல்லைன்னா ஐ செட்டு நடத்தினா வை டிடன்ட் ஹீ ஹெல்ப் யூ. ஸ்டூடெண்ட்ஸ், மாடல் வெர்ப்ஸ் பார்ப்போம். நம்பர் 1, நிவாசி asks him when he'll meet her. when அப்படின்றது கன்ஜெக்ஷன், வென்னுக்கு முன்னாடி இருக்கிற asks அப்படி ரிப்போர்ட்டிங் வெர்ப், அதை சேஸ்ன்னு மாற்றிக்கிறோம். வென்னுக்கு அடுத்து இருக்கிற he will meet அப்படின்றது willன்றது ப்ரெசன்ட் வெர்ப், அதாவது ஃபியூச்சர். ஆக்சிலியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து willன்றது மாடல் வெர்பு, அதில் ப்ரெசன்ட் மாடல், அதை அப்படியே போட்டுக்கலாம், அது மாற்ற தேவையில்லை. he மட்டும் மாற்றிக்கலாம். when he சப்ஜெக்ட்டு தேர்ட் பர்சன் ஆன் பால், அப்போது அது வந்து ஸ்பீக்கரை குறிக்குதா இல்லை லெசனர் குறிக்குதுன்னு பார்க்குறோம். அது ஹிம் லெசனர் குறிக்கலாம். என்ன செய்யணும், அதை நம்ம வந்து இங்கே யூன்னு மாற்றிக்கிறோம். ஹீ அப்படின்றது
லிசனர், ஹிம்மை குறிக்கிறதுனால யூன்னு மாற்றிக்கிறோம். ஓகேவா? அப்படியே ஆன்சர் எப்படி வரும்? when will you meet her? அந்த ஹெர் பாருங்க, ஹெர்ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனில், தேர்ட் பர்சன் சிங்குலரில் பெண் பால். அப்போது அந்த ஹெர் அப்படின்ற தேர்ட் பர்சனில் ஓகேவா ஃபெமினைன் ஜெண்டராக இருக்கிறது ஸ்பீக்கராக லிசனரா? ஹெர் அப்படின்றது ஸ்பீக்கர் குறிக்குமா லிசனர் குறிக்குமா? இதில் ஸ்பீக்கர் தான் வந்து பெண் பாலாக இருக்குது. அப்போது என்ன வரும்? ஹெர் ஸ்பீக்கரை குறிக்கிறதுனால ஐ போடணும், இல்லை மை போடலாம், மீ போடலாம். எப்படி இதை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறது? ஹெர் அப்படின்றது அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக இருக்கிறதுனால ஐ மை மீல மீ தான் அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அப்போ மீயா மாறும். ஓகேவா? அதாவது ஹீ அப்படின்றது யூவா மாறும், ஹெர் அப்படின்றது மீயா மாறும். அப்போ எப்படி என்ன ஆன்சர் என்ன வரும் பாருங்க. நிவாசி சேஸ் டு ஹிம் when will you meet me? செகண்ட் பாருங்க. நமலி asks him how much he should give her. அதில் how much அப்படின்றது கன்ஜெக்ஷன், அதுக்கு முன்னாடி asks அப்படின்றது says to மாற்றிக்கிறோம். ஓகே, அதே போல் he should இருக்குது. அந்த he should அப்படின்றத நம்ம என்ன செய்வோம்? மாற்ற வேண்டாம், should அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் ப்ரொனவுன் he மாறும். he யாரு குறிக்குது? him. லெசனுக்குள்ள யூன்னு மாற்றிக்கிறோம். ஹெர் வந்து ஸ்பீக்கர் இருக்கிறதுனால மீன் மாற்றிக்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்க. நமலி சேஸ் டு ஹிம் how much என்ன வருங்க? should you give me? how much should you give me? should அப்படியே போட்டுக்கலாம். அந்த பாசஸை மாற்ற, ப்ரெசண்ட்டை மாற்றக்கூடாது, ஷெல் மாற்றக்கூடாது. ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னா இங்கே ரிப்போர்ட்டிங் வரப்பு ப்ரெசென்ட்டில் இருக்குது, அதனால் இருக்கிற ஃபார்மே அப்படியே போட்டுக்கிறோம். ஷுட் வந்து ஷுட் அப்படியே போட்டுக்கலாம். அப்போ ஓகேவா? அப்போது ஹீ ஷுட் அப்படின்றது இன்வர்ஸ். ஹீ ஷுட் அப்படின்றதுல ஷுட் யூ, ஹவு மச் ஷுட் யூ கிவ் மீ, ஹவு மச் ஷுட் யூ கிவ் மீ. அப்போ ஆன்சர் என்ன? நமலி சேஸ் டு ஹிம் ஹவு மச் ஷுட் யூ கிவ் மீ. ஸ்டூடெண்ட்ஸ், மாடல் வெர்ப்ஸில் ரிப்போர்ட்டிங் ஒரு பாசன்ஸ் வந்து எப்படி போடலாம்? தேர்டு, I asked her why she couldn't forgive me. asked அப்படின்றது செட்டுவா மாற்றிக்கலாம். ஒய் அப்படின்றது கன்ஜெக்ஷன், அது முன்னாடி இருக்கிற ஆஸ்கர் அப்படின்றது செட்டுவா மாற்றிக்கிறோம். ஒய் பின்னாடி இருக்கு ஷீ குடின்ட் இருக்கு. இந்த குடின்ட் அப்படின்றது பாஸ்ட் மாடல் வெர்பு, இதை ப்ரெசன்ட் மாடல் வெர்பா குடின்ட் அப்படின்றத கான்ட்னு மாற்றிக்கலாம். ஷீ யார் குறிக்குது பாருங்க. ஷீ வந்து லிசனை குறிக்குது, யூர் மாற்றிக்கலாம். ஓகே, அப்போது ஷீ குடின்ட் அப்படின்றதுல ஷீ யூ மாற்றிட்டோம்னா, குடின்ட் கான்ட்னு மாற்றிட்டோம்னா, யூ கான்ட் அப்படின்றத கான்ட் யூ மாற்றி இன்வர்ஸாக மாற்றிக்கிறோம். ஒய் கான்ட் யூ ஃபார் யூ மீ, மீ அப்படியே போய் ஏன் மீ அப்படியே போடுறோம்? அந்த மீ வந்து ஸ்பீக்கரை குறிக்கிறனால மீ அப்படியே போட்டுறோம். அப்போ என்ன ஆன்சர்? ஐ ஆஸ்க்டு ஹர் வை ஷி குடின்ட் ஃபர்கிவ் மீ அப்படின்றதுல ஐ செட் டு ஹர் வை கான்ட் யூ ஃபர்கிவ் மீ. ஃபோர்த்து பாருங்க. நவநிதி ஆஸ்க்டு மீ when she would pay me. when அப்படின்றது கன்ஜெக்ஷன், அதுக்கு முன்னாடி ஆஸ்கர் அப்படின்றத செட்டுன்னு மாற்றிக்கிறோம். when she would அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த would நம்ம என்ன செய்கிறோம்? என்ன செய்யணும்? அதை ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கலாமா? when will அப்படின்றத நம்ம ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கிறோம். when will. ஓகே, அப்போ ஷீ யாரு குறிக்குது? ஷீ வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரில் பெண்பால். அப்போது ஸ்பீக்கர் தேர்ட் பர்சன் பெண்பாலா இல்லை லிசனர் தேர்ட் பர்சன் பெண்பாலா? ஸ்பீக்கர் தான் வந்து தேர்ட் பர்சன். அப்போ வந்து ஸ்பீக்கரை குறிக்குது. ஸ்பீக்கரை குறித்தா நம்ம ஐ போடலாம், மை போடலாம், மீ போடலாம். அப்போ ஷீ அப்படின்ற சப்ஜெக்டாக இருக்கிறதுனால சப்ஜெக்டிவ் பண்ணால் ஐ தான் வரும். நமக்கு என்ன வரும்? ஐ வரும். அப்போ வந்து பாஸ்ட் மாடல் வெர்பு உட்டை என்ன செய்ய நம்ம வந்து வில்லை மாற்றிக்கலாம், வில் மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே சப்ஜெக்ட் ஐ வரதுனால அங்கே ஷெல்லும் வரலாம், வில்லும் வரலாம். ஐக்கு எது ஆப்டாக என்ன பொருந்தும் அப்படின்னா ஷெல்லு தான் பொருந்தும். அப்போ வென் ஷெல் ஐ பே யூ எப்படி வரும் பாருங்க. நவநிதி ஆஸ்க்டு மீ வென் ஷீ வுட் பே மீ. மீ ஃபர்ஸ்ட் பர்சன். அந்த மீ ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கராக லிசனராக பாருங்க. மீ ஃபர்ஸ்ட் பர்சன் லிசனாக இருக்கிறதுனால நம்ம யூன்னு மாற்றிக்கிறோம். ஓகே, அப்போது வென் ஷெல் ஐ பே யூ. என்ன ஆன்சர் பாருங்க. நவநிதி ஆஸ்க்டு
me, when shall I pay you? Okay, students, indirect speech change பண்றதுல இன்னும் தெளிவா பார்ப்போம். Number 1, Nithun asked her what she would do the next day. What அப்படின்ற conjunction வாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து asked செட்டுவா மாத்திக்கிறோம். What she அப்படின்றது listener குறிக்கும், her ஐயுவா மாத்திக்கிறோம். ஓகே, டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கட் அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வர்பு ஆஸ்கடு பாசன்ஸ் இருந்தது அப்படின்னா ரிப்போர்ட்டட் வர்பில் இருக்கிற பாசன்ஸை ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கணும். அப்போ வுட் என்ன மாற்றிக்கலாம், வில் மாற்றிக்கலாம். பஞ்சுவேஷன் சேர்த்திக்கலாம். அட்வர்ப் த நெக்ஸ்ட் டேன்னு இருக்கு, அது டுமாரோன்னு மாற்றிக்கலாம். அப்போது என்ன ஆன்சர், நேரடிவ் ஸ்பீச்சில் நித்தூன் செட் டு ஹெர் வாட், அந்த வாட்ஸுக்கு டபுள்ஹெச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லெட்டர் இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் இன்டெரக்டில் ஸ்மால் லெட்டராக இருக்கும், இங்கே கேபிட்டல் லெட்டராக மாற்றிக்கணும். வாட் வில் யூ டூ டுமாரோ. Nithun said to her, what will you do? What will you do tomorrow? Okay. Students, second sentence. Nishant asked me where they had been inviting me last week. இதில் conjunction where முன்னாடி இருக்கிற asked வந்து past tenseல said ன்னு இருக்கு. where at they இருப்பார், அந்த they வந்து third person plural. அப்போ the they அப்படின்றது ஸ்பீக்கரை குறிக்குமா லிசனை குறிக்குமான்னு பாருங்க. தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஸ்பீக்கரா இருக்கா லிசனா இருக்கா? ஸ்பீக்கர் நிஷாந்த், தேர்ட் பர்சன் சிங்குலர். லிசனர் மீ ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ தே அப்படின்றது ஸ்பீக்கரும் குறிக்கிறது இல்லை, லிசனரும் குறிக்கிறது இல்லை. தே அப்படியே போட்டுக்கலாம், சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஹேட் பீன் இருக்கு. சரி, ஹேட் பீன்றது டென்ஸ். அந்த ஹேட் பீன் அப்படின்றத வாஸா மாற்றலாம், இல்லைனா வேர் மாற்றலாம். ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹேட் பீன் அப்படின்றத வாஸ் மாற்றலாம், இல்லைனா வேர் மாற்றலாம். அந்த வாஸ் வேர் எப்படி மாறும்னா அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் இட் கேன் சேஞ்ச், கேன் பி சேஞ்ச். இன்வைட்டிங் மீ லாஸ்ட் வீக், அந்த மீ இருக்கு இல்லையா, மீ, அந்த மீ யாரை குறிக்குது பாருங்க, மீ ஃபர்ஸ்ட் பர்சன், லெசனை குறிக்கிறதுனால லெசனும் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கிறதுனால அது யூன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? அப்போ கன்ஜெக்ஷன் வேர் அப்படின்றதுல அந்த வேர் டபிள்யூஹெச் கேபிட்டலாக மாற்றிக்கணும். ப்ரொனவுன் ஒன்று தே அண்ட் சேஞ்ச் ஆகாது, மீ யூவா மாறும். டென்ஸ் ஹேட் பீன் அப்படின்றத வேர் போடுறோம், வாஸ் வராது. ஏன் வாஸ் வராதுன்னா தேக்கு வேர் தான் வரும். பஞ்சுவேஷன் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆன்சர், நிசான் செட் டு மீ வேர் தே இன்வைட்டிங் யூ லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் அங்கே லாஸ்ட் வீக் வந்து ப்ரீவியஸ் வீக்னு கொடுத்தான்னு வச்சுக்குவேன், அண்ட் கொஷனில் ப்ரீவியஸ் வீக் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் வீக் மாற்றிக்கலாம். லாஸ்ட் வீக் அப்படியே கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, அப்போது நிஷான் செட் டு மீ வேர் தே இன்வைட்டிங் யூ லாஸ்ட் வீக். இதில் கொஸ்டின் மார்க் போடுறோம், பிகினிங் கொட்டேஷன் போடுறோம், எண்டிங் கொட்டேஷன் போடணும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தேர்ட் பாருங்க, த டீச்சர் ஆஸ்க்ட் த பாய்ஸ் ஹவு தே ஹேட் ப்ராக்டிஸ்ட் ஃபார் த எக்ஸாம். இதில் ஹவு அப்படின்றது கன்ஜெக்ஷன், ஹவுக்கு முன்னாடி இருக்கிற ஆஸ்கர் அடிச்சுட்டுன்னு மாற்றிக்கிறோம். ஓகே, அதே போல் இன்னொன்று அப்படின்னா ஹேட் ப்ராக்டிஸ்ன்னு இருக்குது. அந்த ஹேட் ப்ராக்டிஸ் அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் ஹேவ்னு போட்டுக்கலாம், டிட்டும் மாற்றிக்கலாம். ரெண்டு அர்த்தம் இருக்குதுல. ஏன்னா இதில் வந்து ஹேவ் போடணுமா டிட்டு போடணுமா அப்படின்றதுக்குரிய அறுதிட்டு குறக்கூடிய அட்வர்ப்ஸ் எதுவும் கொடுக்கலாங்க. ஹேவ் போட்டால் என்ன வரும், ப்ரெசென்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுக்குரிய அட்வர்ப் நம்ம வந்து போடலாம். டிட்டை வந்தால் பாஸ்ட் டென்ஸுக்குரிய அட்வர்ப் போட்டால் பாஸ்ட் டென்ஸ் போட்டுக்கலாம். ரெண்டுமே இல்லாத போது இரண்டுமே நம்ம ஆன்சரை போடலாம். அப்போது ஹேவ் யூ ப்ராக்டிஸ் ஃபார் தி எக்ஸாம். தி டீச்சர் செட் டு த பாய்ஸ் ஹவு ஹேவ் யூ ப்ராக்டிஸ் ஃபார் த எக்ஸாம். அதே போல் இன்னொரு ஆன்சர், தி டீச்சர் செட் டு த பாய்ஸ் ஹவு டிட் யூ ப்ராக்டிஸ் ஃபார் த எக்ஸாம். ஹேவ் போடும்போது ப்ராக்டிஸ்டு பாஸ் வரும், டிட் போடும்போது ப்ராக்டிஸ் அப்படின்ற ப்ரெசன்ட் ஃபார்மில் போட்டுக்கலாம். ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் சில ஒரு 6 எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்பர் 4, நிரஜ் ஆஸ்க்டு மீ ஒய் ஐ வுட் கம் அகைன். இதில் ஒய் அப்படின்றது கன்ஜெக்ஷன், ஒய்க்கு முன்னாடி இருக்கிற ஆஸ்கடு செட்டுன்னு மாற்றிக்கலாம். ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன், லிசனர் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கிறதுனால அதை யூன்னு மாற்றிக்கலாம். வுட் அப்படின்றத வில்லுன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா ஆஸ்கடு பாசன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ரெசென்ட்டை மாற்றிக்கலாம், வில் மாற்றிக்கலாம். கம் அகைன் அப்படியே போட்டுவோம். அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள், நிரஜ் செட் டு மீ வை வில் யூ கம் அகைன். வை வில் யூ கம் அகைன் செட் நிரஜ் டு மீ. ஃபிஃப்த்து பாருங்கள், வைஷ்யா ஆஸ்க்டு வேணு why he was standing at the gate.
இதில் ஒய் அப்படின்றது கன்ஜெக்ஷன், ஆஸ்கரி செட்டுவை மாற்றிக்கிறோம். ஹீன்றது யாரு குறிக்கும் பாருங்க, ஹீ அப்படின்றது வேணு லிசரை குறிக்கும், யூவை மாற்றிக்கலாம். இந்த வாஸுக்கு ப்ரெசன்ஸ் மாற்றணும். வாஸுக்கு என்ன ப்ரெசன்ஸ் வரும், ஹேம் வரும், ஈஸ் வரும், ஆர் வரும். ஹேம் எதுக்கு வரணும், ஈஸ் எதுக்கு வரணும், ஆர் எதுக்குன்னு தெரியல உங்களுக்கு. ஏன்னா இங்கே சப்ஜெக்ட் யூவாக இருக்கிறதுனால ஆர் தான் வரும். ஸ்டாண்டிங் அட் த கேட். அப்போ என்ன ஆன்சர், வைசியா செட் டு வேணு, வை ஆர் யூ ஸ்டாண்டிங் அட் த கேட். அதே இன்னொரு கமாஸ்லாம் போட்டுக்கிறோம், என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கிறோம். பஞ்சுவேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. 6th பாருங்க, வேந்தன் ஆஸ்க்ஸ் தாரவி வேர் ஹி வுட் வெயிட் ஃபார் ஹேர். இங்கே வேர் அப்படின்றது கன்ஜெக்ஷன், வேருக்கு முன்னாடி ஆஸ்க்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதில் சேஸ் டுன்னு மாற்றிக்கிறோம். வேந்தன் சேஸ் டு தாரவி. ஹீ வுட்ன்னு இருக்கு, ஹீ யாரை குறிக்கும், ஹீ ஆண்பால் இல்லையா, அப்போது ஸ்பீக்கர் ஆண்பால் இருக்கா இல்லை தாரவி லிசனர் ஆண்பால் இருக்கா, ஸ்பீக்கர் தான் இருக்குது, ஸ்பீக்கர் வந்து ஐன்னு மாற்றிக்கிறோம். ஓகே, வுட்டு ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கிறோம். வுட்டுக்கு என்ன ப்ரெசண்ட்டு, வில்லும் வரலாம் ஷெல்லு வரலாம். இங்கே ஐ வரதுனால ஷெல்லு தான் வரும், வில்லு போட்ட தப்பு இல்லை. அதே போல் வெயிட் ஃபார் ஹெர்ன்னு இருக்கு, ஹெர் வந்து பெண்பால், பெண்பால் லிசனர் இருக்கிறதுனால யூன்னு மாற்றிக்கிறோம். அப்போது என்ன ஆன்சர், வேந்தன் சேஸ் டு தாரவி வேர் ஷெல் ஐ வெயிட் ஃபார் யூ. 7th பாருங்க, த போலீஸ் மேன் ஆஸ்க் த ஸ்ட்ரேஞ்சர் வேர் ஹி வாஸ் கோயிங் தென். வேர் அப்படின்றது கன்ஜெக்ஷன், முன்னாடி ஆஸ்க் செட்டோ மாற்றிக்கிறோம். ஹீ வாஸ், ஹீன்றது யாரு குறிக்கும் பாருங்க, ஹீ அப்படின்றது தேர்ட் பர்சன் ஆண்பால். அப்போது லிசனர் த ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்றது ஆனா பெண்ணான்னு தெரியல. த போலீஸ்மேன்ன்றது கண்டிப்பாக ஆண் தான், அதில் சந்தேகமாக இல்லை. த போலீஸ்மேன் ஆண் தான். ஆஸ் த ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்றது அது வந்து ஸ்ட்ரேஞ்சர்னா புதியவர், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன ஆப்டாக என்ன சரியாக வரும்னு பாருங்கள். ஒரு போலீஸ்மேன் என்ன கேட்குறாரு, ஓகேவா, வேர் ஹி வாஸ் கோயிங் தென். அங்கே சப்போஸ் அந்த ஹீன்ற வேர்டு ஸ்பீக்கரை குறிச்சுன்னு வச்சுக்குவேன், ஐன்னு போகிறோம் இல்லையா. அப்போது போலீஸ்மேன் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து வேர் ஐன்னு வருமா, நான் எங்கே போயின்னு இருக்கேன்னு அவர்கிட்ட கேட்க முடியுமா, அது வந்து கான்செப்ட் தப்பாக வரும், அண்டர்ஸ்டாண்டிங் வர. அதனால் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் இருந்து ஒரு ஆண்பாலாக எடுத்துக்குவோம், எடுத்துட்டோம்னா யூன்னு வரும். ஓகேவா, வாஸ்க்கு என்ன ப்ரெசன்டென்ஸு, ஈஸ் போடலாம், ஆர் போடலாம், ஆம் போடலாம். இங்கே யூ வரனால ஆர் போடுவோம். அப்போ வேர் ஆர் யூ கோயிங் நவ், நவ் எப்படி வந்தது, தென் அப்படின்னு நோவை மாற்றிக்கலாம். த போலீஸ்மேன் செட் டு அ ஸ்ட்ரேஞ்சர் வேர் ஆர் யூ கோயிங் நவ். 8th பாருங்க, கலா ஆஸ்கட் மீ வென் ஐ வுட் ரிட்டர்ன் ஹேர் புக். இல்லை வென் அப்படின்றது கன்ஜெக்ஷன், வென்னுக்கு முன்னாடி ஆஸ்கட் அப்படின்றது செட்டோ மாற்றிக்கிறோம். வென் ஐ யாரு குறிக்கும், ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், ஐ வந்து லெசனை குறிக்கும், யூஆர் மாற்றிக்கிறோம். வுட்டுக்கு ப்ரெசன்டென்ஸு வில்னு போட்டுக்கிறோம். ஹெர் அப்படின்றது பெண்பால், யார் பெண்பாலாக இருக்காங்க, ஸ்பீக்கர், அதனால் யுவர் மைன் மாற்றிக்கிறோம். ஏன்னா ஸ்பீக்கருக்கு என்ன வரும், ஐ வரும், மை வரும், மீ வரும், இங்கே மை பார்த்துக்கலாம். அப்போ கலா செட் டு மீ வென் வில் யூ ரிட்டர்ன் மை புக். 9th பாருங்க, மை அங்கிள் ஆஸ்கட் மீ வாட் த டைம் வாஸ் தென் இன் மை வாட்ச். வாட் அப்படின்றது கன்ஜெக்ஷன், ஆஸ்க் செட்டுவாக மாற்றிக்கிறோம். த டைம் வாஸ், இந்த டைம்ன்றது சப்ஜெக்ட். ஓகே, இது ஸ்பீக்கரும் லிசனர்ஸ் குடிக்க முடியாது, இந்த டைம் அப்படியே போட்டுக்கலாம். வாஸ்னுடைய ப்ரெசனன்ஸு ஈஸ், அப்போ இந்த டைம் வாஸ் அப்படின்றத இந்த டைம் ஈஸ் அப்படின்றது ஈஸ் அ டைம் இன்வர்ஸாக மாற்றிக்கும், வாட் இஸ் அ டைம். தென் நோவை மாற்றிக்கிறோம். இன் மைன்றது ஸ்பீக்கர் லிசனர் பாருங்க, மைன்றது யாரு குறியுது பாருங்க, மை அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போது ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கா, லிசனர் ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கா, லிசனர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கு, அப்போ யுவர் மாற்றிக்கலாம், யுவர் வாட்ச். அப்போ என்ன ஆன்சர், மை அங்கிள் செட் டு மீ வாட் இஸ் த டைம் நவ் இன் யுவர் வாட்ச். கமா கொட்டேஷன் போட்டுக்கிறோம், கொஷின் மார்க் போட்டுக்கிறோம். இப்போது இந்த கொடுக்கப்பட்ட அந்த 6 சென்டென்ஸையும் ஒரு நல்லா பாருங்கள், நான் சொல்லியிருக்கிற அந்த விளக்கங்களை புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா, எப்படி மாற்றணும் அப்படின்றது நீங்கள் ஈஸியாக எளிமையாக போட முடியும். நான் உங்களுக்கு இன்னொரு 10 சென்டென்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், பிடிஎஃப் அனுப்புகிறேன். அந்த 10 சென்டென்ஸை எப்படி மாற்றணும் அப்படின்றத இந்த வீடியோவை 1 or 2 times பாருங்கள், பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த சென்டென்ஸ் எனக்கு ஆன்சரை என்ன செய்றீங்க, வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புகிறீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹோம்ஒர்க் செய்யணும். நீங்கள் அந்த ஹோம்ஒர்க்கு செஞ்சால் தான் உங்களுக்கு என்ன புரியுது, என்ன டவுட் இருக்குன்றது தெரியும். டவுட் அப்படியே வச்சுக்காதீங்க, அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கங்க. அப்பப்போ டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
இல்லையா? இந்த டைரக்ட் டு டைரக்ட் அப்படின்றத விட இன்டைரக்ட் டு டைரக்ட் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேஜ். அதில் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிங்க, வீடியோ கவனித்து எனக்கு உங்களுடைய ஆன்சர் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.